Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். தலையில் காயம், திடீர் மயக்கம், ஐசியூவில் இருந்த இல கணேசன் உயிர் பிரிந்தது. நாகாலாந்து கவர்னரும் பாஜக முன்னாள் தலைவருமான இல கணேசன் காலமானார். அவருக்கு வயது 80. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நீரிழிவு நோயால் பாதித்ததில் ஏற்பட்ட புண்ணுக்கு சிகிச்சை பெற்றார். பின் வீட்டில் ஓய்வில் இருந்தபோது கடந்த 5ஆம் தேதி கால் மறுத்து போன நிலையில் மயங்கி விழுந்தார். கடந்த 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தலை சுற்றல் ஏற்பட்டதால் அதே மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். பரிசோதனையில் தலையில் இரத்த கட்டி இருப்பது கண்டறியப்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் ஐசியூவுக்கு இல கணேசன் மாற்றப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காததால் அவர் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தேச பாதுகாப்புக்காக சுதர்ஷன் சக்ரா மிஷன் சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தில் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு உறுதி பூண்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் தொழில்நுட்ப ரீதியில் பாதுகாப்பு அரண் அதிகரிக்கப்படும். 2035க்குள் நாட்டின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்பு கவசத்தின் கீழ் கொண்டு வரப்படும். நாளை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. எதிரிகளை துவம்சம் செய்து நீதி வெல்ல பகவான் கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்தார். மகாபாரத போரின் போது தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனின் ஒளியை மறைத்து இருள் சூழ செய்தார். ஜெயத்ரதனை வதம் செய்து அர்ஜுனனின் சபதம் நிறைவேற சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினார் கிருஷ்ணர். அவரின் ஆசையுடன் நாட்டின் பாதுகாப்புக்காக மிஷன் சுதர்சன சக்ரா திட்டத்தை துவங்க அரசு திட்டமிட்டுள்ளது. ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் கூடும் இடங்கள் இந்த பாதுகாப்பு கவசத்துக்குள் கொண்டு வரப்படும். இது எதிரிகளின் தாக்குதலை தடுப்பதுடன் எதிரிகளை அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு பல மடங்கு திருப்பி அடிக்கும் திறன் படைத்தது. தொழில்நுட்ப ரீதியில் நம் பாதுகாப்பு அரணை பலப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் மோடி பேசினார். आने वाले 10 साल 2035 तक में ये राष्ट्रीय सुरक्षा कवच का विस्तार करना चाहता हूं, मजबूती देना चाहता हूं, आधुनिक बनाना चाहता हूं और इसलिए भगवान श्री कृष्ण से प्रेरणा पाकर के हमने श्री कृष्ण का जो सुदर्शन चक्र था उस सुदर्शन चक्र की राह को चुना है. आप में से बहुत लोगों को याद होगा जब महाभारत की लड़ाई चल रही थी, श्री कृष्ण ने अपने सुदर्शन चक्र से மாநிலத்தில் சிறந்த மாநகராட்சி முதல் பரிசு யாருக்கு? சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றி முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். We request the dignitaries to rise for the national anthem. பின் அரசு சார்பில் பல சிறப்பு விருதுகளை வழங்கினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருது, இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது, பேரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பனுக்கு முதல்வரின் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டது. இறகுப்பந்து போட்டியில் இதுவரை 22 தங்கம், 11 வெள்ளி, 7 வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன். தொடர்ந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு டி மாரியப்பன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. திரு டி மாரியப்பன் from Salem district receives the Chief Minister State Youth Award in men's category. தொடர்ந்து சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் ஆவடி மாநகராட்சி முதல் பரிசையும் நாமக்கல் 2ஆம் பரிசையும் வென்றன. Avadi Corporation receives the first prize for the best performing corporation. சிறந்த மாநகராட்சிக்கான விருது 2ஆம் இடம் நாமக்கல் மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது.
Namakkal Corporation receives the second prize for the best performing corporation. மாநகராட்சிகளின் சிறப்பான நிர்வாகம், மக்களுக்கு வழங்கப்பட்ட சேவைகள் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டன. ஆவடி மாநகராட்சிக்கு 50 லட்சம், நாமக்கல் மாநகராட்சிக்கு 30 லட்சம் பரிசாக வழங்கப்பட்டன. நகராட்சிகளில் ராஜபாளையம் முதல் இடம், ராமேஸ்வரம் 2ஆம் இடம், பெரம்பலூர் 3ஆம் இடம் பிடித்தன. 30 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம் என பரிசு தொகை வழங்கப்பட்டது. சிறந்த நகராட்சிக்கான விருது முதலாம் இடம் ராஜபாளையம் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing municipality award, the first place is awarded to Rajapalayam municipality. சிறந்த நகராட்சிக்கான விருது இரண்டாம் இடம் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing municipality award, the second place is awarded to Rameshwaram municipality. பேரூராட்சிகளில் காஞ்சிபுரம், உத்தரமேரூர் முதலிடம், திருச்சி, காட்டுப்புதூர் 2ஆம் இடம், திண்டுக்கல், நத்தம் 3ஆம் இடம் பிடித்தன. சென்னை மாநகராட்சியின் சிறந்த மண்டலமாக 6வது மண்டலம் முதலிடம், 13வது மண்டலம் 2ஆம் இடம் பிடித்தன. சிறந்த பேரூராட்சிக்கான விருது முதலிடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing town panchayat, the first place is awarded to Uttiramerur of Kanchipuram district. சிறந்த பேரூராட்சிக்கான விருது இரண்டாம் இடம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த காட்டுப்புதூர் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing town panchayat, second place is awarded to Kattapudur, Tiruchirappalli district. சிறந்த பேரூராட்சிக்கான விருது மூன்றாம் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நத்தம் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing town panchayat, third place is awarded to Natham district of Dindigul. ஒரு காலத்தில் தமிழில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை கஸ்தூரி. 51 வயதான கஸ்தூரி சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். எந்த அரசியல் கட்சிகளையும் சாராமல் மக்களை பாதிக்கும் பிரச்சனைகளுக்காக தனது குரலை பதிவு செய்து வந்தார். இந்த சூழலில் இன்று சென்னை பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் கஸ்தூரி பாரதிய ஜனதாவில் சேர்ந்து தனது அரசியல் பயணத்தை துவக்கியுள்ளார். அவருடன் பிக்பாஸ் பிரபலமும் சமூக செயற்பாட்டாளருமான திருநங்கை நமிதா மாரிமுத்துவும் பாரதிய ஜனதாவில் சேர்ந்துள்ளார். இருவரையும் பாரதிய ஜனதாவுக்கு வரவேற்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கடனை திருப்பிக் கேட்ட ஆத்திரம், நொடியில் அரங்கேறிய கொடூரம். பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆவலப்பம்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார், வயது 40, விவசாயி. பெத்தநாயக்கனூரைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் இவரது வீட்டில் வாடகைக்கு இருந்தார். வீட்டு வாடகை விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் இடையே மோதல் இருந்துள்ளது. அவ்வப்போது முத்துக்குமாரிடமிருந்து நவநீத கிருஷ்ணன் கடனும் பெற்றுள்ளார். அதனை திருப்பி கேட்டபோது வாக்குவாதம் உண்டானது. வாடகையும் வரல, கொடுத்த கடனும் திரும்ப வரல என முத்துக்குமார் ஆவேசமாக கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த நவநீத கிருஷ்ணன் அவரை அரிவாளால் வெட்டினார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த முத்துக்குமாரை மீட்டு பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். போகும் வழியிலேயே அவர் இறந்தார். இதையடுத்து நெகமம் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. தலைமறைவாக உள்ள நவநீத கிருஷ்ணனை போலீசார் தேடி வருகின்றனர்.